இப்போ தான் ஓவர் ஸ்பீடில் போய் அடிபட்டு ஒரு உசிர் போயிட்டு இன்னொரு பின்னுக்கு இருந்தவர் ஹெல்மெட் இல்லாமல் அடிபட்டு அது ஒரு உசிறு போராடிட்டு. ஸோ அப்படி அடக்கி முடித்து ஒரு நாள் கூட ஆகலை. வெள்ளிக்கிழமை பார்க்குறேன் நம்மளோட ஊரில் சிம்பிளாக ஹெல்மெட் இல்லாமல் ஸ்பீடாக ஓடி போயிட்டுருக்காங்க. நாட் ஓன்லி யூத்ஸ் பட் ஆல்சோ கல்யாணம் முடிச்சு இருக்கிறவங்க கூட சேர்ந்து பொண்டாட்டியை கூட ஏற்றிட்டு ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. நீங்கள் பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டுருக்கிறீங்க. அவனுங்க ஃபிகரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. பத்தாததுக்கு சைட் மிரர் வேறு இல்லாமல் போயிட்டுருக்கு. பெரிய புண்டை இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவார். இதை இல்லாமல் ஆகிறதுக்கு பொடியமாக இருக்குது பைக்கு வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸுக்கு ஏசி அப்படியெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. கல்யாணம் முடிச்சாக்கெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? இங்கே நடக்கிற விஷயம் நாம் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களோட உசிரை பற்றி கவலைப்படாதவங்களுக்கு நாம் ஒன்றுமே செய்யலாது. திருடனை பார்த்து திருந்த விட்டால் திருத்த ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்கள திருந்தாட்டி ஒன்றுமே பண்ணலாது. நீங்கள் ஸ்பீடாக போய் அடிபடுறது நீங்கள் லிட்ரலி ஒரு சூசைட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அண்டு ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, ஈவன் சைட் மிரர் இல்லாமல் போகிறீங்க. மூணுமே பண்ணிவிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் 100% தெரியும் உயிர் தப்பையலான்னு சொல்லி. இன்னொன்று சிலவங்க கேள்விப்பட்டிருக்கேன், களிமா சொல்லிட்டு தான் ப்ரோ பைக்கை ஓடுறேன்னு சொல்லி. இதில் என்னடா பெருமை இருக்குது? களிமா சொல்லிவிட்டு தூக்கில் தூங்கினா மட்டும் என்ன சொர்க்கமாக கிடைக்க போகுது? அதே மாதிரி தான் இதுவும், எல்லாமே ஒன்று தான். ஸோ இது சொல்லி பிரயோசனம் இல்லை. 1000 ஆக்சிடென்ட் இப்படி நடந்தாலும் கண்ணை துடைச்சிட்டு 1001வது ஆக்சிடென்ட் நடந்தே ஆகும். வாழணும்னு நினைக்கிறவன் செய்ய மாட்டான், தற்குறி தான் செய்யும். நீ அறிவிருக்கிறவனா தற்குறியான்னு சொல்லி நீ தான் முடிவு இருக்கணும்.